வெல்கம் பேக் டு அ கோர்ஸ் ஆன் கால்குலஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இன்னைக்கு லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினைட் இன்டெக்ரல் அதோட டெஃபினேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஃபைன் பண்ணுறோம். இன்டெக்ரல் ஆஃப் அ ஃபங்க்ஷனை தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ டெஃபினைட் இன்டெக்ரல் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஓவர் அ பர்டிகுலர் இன்டர்வல் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ நம்பர். ஒரு நம்பர் இருக்க போகுது, ஒரு ஃபைனைட் நம்பர் இருக்க போது அந்த நம்பரை ஜே அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இது இந்த ஜேங்கிறது என்ன அப்படின்னா லிமிட் ஆஃப் த ரீமன் சம்ஸ். ஸோ ரீமன் சம்ஸ் கண்டுபிடிச்சு அதோடைய லிமிட் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது லிமிட் அப்படிங்கிறது என்னது as limit n approaches infinity என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா we are going to get a number. அந்த நம்பரை தான் வந்து நம்ம இன்டெக்ரல் அப்படின்னு சொல்றோம். சொல்லணும் அப்படின்னா என்னென்ன இருக்கணும்? given epsilon positive there is a number delta positive such that for every partition நீங்க ஒவ்வொன்றா நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹிண்ட்ஸ் என்னங்கிறது பாருங்க. எந்த ஒரு எப்சிலான் கொடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு டெல்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எவ்ரி பார்ட்டிஷன். நீங்க இந்த பார்ட்டிஷன் தான் எடுக்கணும் அந்த பார்ட்டிஷன் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க எந்த பார்ட்டிஷன் எல்லா பார்ட்டிஷனுமே எடுத்து பார்க்கும் போதும் வித் பார்ட்டிஷனோட நாம் லெஸ் தென் டெல்டா. இங்க டெல்டா அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் குவான்டிட்டி. அது ஸ்மால் பாசிட்டிவ் குவான்டிட்டி அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஸ்மால் லெஸ் தென் டெல்டா அப்படிங்கும் போதே இருந்துட்டு ஒரு நெக்லிஜிபிள் குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். அண்ட் எனி சாய்ஸ் ஆஃப் சிகே இன் திஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சப் இன்டர்வல்ல இருந்து நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் எடுக்கலாம். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் தான் எடுக்கணும் ரைட் ஹேண்ட் தான் எடுக்கணும்னு கிடையாது. யூ மே சூஸ் இன் பிட்வீன் ஆஸ் வெல். அப்படியெல்லாம் சூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், இந்த ஜேங்கிறது தான் வந்து டெஃபினைட் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? வித் திஸ் இன்டெக்ரல் சைன் a to b f of x dx ஈக்குவல்ஸ் j அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த சிம்பிளை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேர் வந்து லெப்னிட்ஸ். இங்க இன்டகிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா சம், ஒரு இன்ஃபனைட் சம்மேஷனை தான் வந்து நம்ம இன்டெக்ரல்னு சொல்றோம். இதோட இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ல இருந்து தான் இந்த இன்டகிரேஷன் சிம்பிளே வந்து அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எந்தெந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருந்துச்சுனாலோ இந்த கிவன் இன்டர்வல்ல, சரிங்களா, த்ரூஅவுட் என்டையர் டொமைனுக்கு நம்ம பேச கிடையாது, இந்த இன்டர்வல்ல கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்தாலோ இல்ல அதுக்கு வந்து ஃபைனைட்லி மெனி ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டிஸ் மட்டும்தான் அலௌடு, அதுவும் ஃபைனைட்டா தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். f of x is equal to 1 if x is rational, 0 if x is irrational. சரிங்களா? இப்போ இங்க தியரம்ல சொல்லி இருக்கிற ரெண்டு கேஸ்லயுமே இந்த ஃபங்க்ஷன் வராது. இந்த ஃபங்க்ஷன் எங்கேயுமே கண்டினியூஸ் கிடையாது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண முடியுமா? நம்ம சம் வைஸ்லயே போவோம். சரிங்களா? அதாவது எந்த ஒரு பார்ட்டிஷன் வேணாலும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எனி பார்ட்டிஷன் P, UPF என்ன LPF என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ விஷயம், எந்த ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மேக்சிமம் வேல்யூ ஆஃப் f of x என்னவா இருக்க போகுது, மினிமம் வேல்யூ ஆஃப் f of x என்னவா இருக்க போகுது. இப்போ ஓகே, நம்ம இது வந்து x takes the value in 0,1 இந்த மாதிரி வச்சுப்போம். சரிங்களா? இதுக்குள்ள நீங்க எந்த சப் இன்டர்வல் வேணாலும் எடுங்க. எந்த ஒரு சப் இன்டர்வல் நீங்க எடுத்தீங்கனாலும் உங்களோட ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ 1 இருக்கலாம், மினிமம் வேல்யூ 0 இருக்கலாம். அதுல ஒரு ரேஷனல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் 1 தான், இங்க 0 தான். சரிங்களா? கண்டிப்பா நீங்க எந்த ஒரு சப் இன்டர்வல் எடுத்தாலும் அந்த ஒவ்வொரு சப் இன்டர்வல்குள்ளேயும் யூ கேன் ஃபைண்ட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த இது வந்துருச்சு. இப்போ என்னுடைய இந்த யூபிஎஃப் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொன்றா சமேஷன் கே ரன்ஸ் ஃப்ரம் 1 to n, மேக்ஸிமம் வேல்யூ என்னது 1 டைம்ஸ் ஆஃப் டெல்டா எக்ஸ்கே.
1 இது. இப்போ இது மொத்தத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரப்போகுது 0 minus 1. ஸோ இட் இஸ் லைக் சரி 1 minus 0 அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த எல்பிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சமேஷன் கே ரன்ஸ் ஃப்ரம் 1 to n 0 times of delta xk அப்படின்னு வரப்போகுது. ஸோ இங்கே இந்த இடத்துல எனக்கு இது ஆக்சுவலி 1 times of 1 minus 0 இது 0 times of 1 minus 0 0. இப்போ இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா சப்போஸ் நான் சூஸ் பண்ண பார்ட்டிஷன் வந்து x0 is equal to 0, x1, x2, xn equals 1 இப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சமேஷனோட அண்ட் டெல்டா எக்ஸ்கே அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்கே மைனஸ் எக்ஸ்கே மைனஸ் 1. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்களேன். x1 minus x0 plus x2 minus x1 plus x3 minus x2 இது இப்படியே இது வரைக்கும் போகும் xn minus xn minus 1. சரிங்களா? x1 x1 கேன்சல் ஆயிரும், x2 x2 கேன்சல் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொன்றா கேன்சல் ஆகிட்டு வந்து மிச்சம் இருக்கிறது xn minus x0 மட்டும்தான் இருக்க போகுது. ஜஸ்ட் இதோட சமேஷன் மட்டும். இங்கே 1 கான்ஸ்டன்ட்டுங்கிறங்காட்டி இதை வெளியே எடுத்துட்டங்காட்டி இந்த மாதிரி வருது. சப்போஸ் இங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூ வருதுன்னா நமக்கு இந்த மாதிரி வரப்போகிறது கிடையாது. இப்போ என்னுடைய இந்த யூபிஎஃப் ஓகே, இப்போ நம்ம வந்து லிமிட் n approaches infinity யூபிஎஃப் என்னன்னு நான் பார்க்குறேன் 1, லிமிட் n approaches infinity LPF என்னன்னு பார்க்குறேன் அது எனக்கு 0. இது ரெண்டும் நாட் ஈக்குவல். அதனால this function is not integrable. சரிங்களா? These are some rules of integration. ரூல்ஸ்னு சொல்றத விட ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து இன்டகிரேஷனோட டெஃபினேஷனை வச்சு நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இதுல ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டயக்ராமேட்டிக்கா நம்ம பார்ப்போம். இப்போ செகண்ட் விஷயம் வந்து ஜீரோ வித் இன்டெக்ரல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி இருந்திருக்காங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் பார்க்குறோம். ஸோ உங்களுடைய இது ரெக்டாங்கிள் ஐடியாவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லென்த் என்னன்னு தெரியுது, பிரெத் வந்து 0. ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு கெட்? யூ வில் கெட் 0. சரிங்களா? இப்போ அடுத்து கான்ஸ்டன்ட் மல்டிபிள். இப்போ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நான் இன்டகிரேட் பண்ணி பார்க்கறதுக்கும் இந்த ஃபங்க்ஷன் 2ஆல மல்டிப்ளை பண்றப்போ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுது. இப்போ எனக்கு என்ன வரணும்? இனிஷியலா இதை மட்டும் தனியா பார்த்து இந்த ரீஜியன் என்னவோ அதே வந்து எனக்கு இப்போ டபுளா கிடைக்குது. சரிங்களா? அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ரூல்ஸ். இப்போ சம் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் வந்து என்னுடைய f of x அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஏரியா அண்டர் திஸ் ஃபங்க்ஷன் f of x. இப்போ அடுத்து இதே இது g of xக்கு நீங்க பார்க்கும்போது இருந்துட்டு உங்களுக்கு என்ன வரப்போகுது? இது மொத்தமா g of xல கவர் ஆகும். y of x g of x அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஷேட் பண்ணது தனியா, அது கூட இந்த ரெட்ல ஷேட் பண்ணது நீங்க ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரப்போகுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல நடந்திருக்குது, இந்த மொத்த ஏரியா. ரைட்? அதே மாதிரி அடிட்டிவிட்டி ஃபார் டெஃபினைட் இன்டெகிரல்ஸ்ங்கிறது என்னது? இந்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், மொத்தமா A to C ஏரியா என்னன்னு பார்த்தனால இதே தான் எனக்கு கிடைக்க போகுது. அதுதாங்க. அடுத்து அதே மாதிரி maximum inequality and domination க்கு கொடுத்திருந்திருக்காங்க. that we can see from these diagrams. Now let us move to the little problems. இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். we are given integral -1 to 1 f of x is 5, 1 to 4 f of x dx is 5, இந்த விஷயம் -2 and integral -1 to 1 h of x dx is 7. சரிங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு let us try to find out the following things. Integral 4 to 1 f of x dx.
இது பார்த்துட்டீங்கன்னா this one we may write it as minus integral 1 to 4 f of x dx. This is minus times of minus 2 and it happens to be 2. Then the next question is integral minus 1 to 1 2 times of f of x plus 3 times of h of x dx. இதை பார்த்துட்டீங்கன்னா first வந்து sum rule use பண்ணி we shall split this in this form. அடுத்தது constant multiple rule யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 can be taken out. இதிலிருந்து 3 வெளியே எடுத்துக்கலாம். So this is 2 times of 5 plus 3 times of 7. So it is 10 plus 21 31. இப்போ அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா integral minus 1 to 4 f of x dx. இதை நமக்கு மைனஸ் 1லேருந்து 1 1லேருந்து 4ன்னு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க முடியும். என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 5 plus minus 2. So the integral value is 3. அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா show that the value of integral 0 to 1 under root 1 plus cos x dx is less than or equal to under root 2. இப்போ இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இருந்துட்டு நம்மளுடைய இந்த மேக்ஸிமம் நம்மளுடைய இந்த மேக்ஸிமம் இன்இக்வாலிட்டி இருக்குது பார்த்துட்டிங்களா, இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா அண்ட் மினிமம் வேல்யூ இது ரெண்டுமே வந்து இந்த a, b அப்படிங்கிற இன்டர்வல் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா integral value will lie between these two things. Minimum of f times of b minus a, maximum of f times of b minus a. இந்த விஷயத்துக்குள்ள தான் வந்து இது இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ given interval நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? given interval is 0, 1. இப்போ நம்ம வந்து f of x வந்து 1 plus cos xன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்மளோட ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ மேக்ஸிமம் காசோட மேக்ஸிமம் நமக்கு என்ன வருங்க? 1 வருங்களா? ஸோ திஸ் இஸ் 1 plus 1. இது நமக்கு என்ன ஆகிடும்? இட் இஸ் அண்டர் ரூட் 2. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ எங்கிருந்து எங்கே தான் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கணும். இந்த இன்டர்வலில் காசோட மேக்ஸிமம் என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் மினிமம் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த இதில் காஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்க போகுது. ஸோ இதுதான் 5/2 பொசிஷன், திஸ் இஸ் 0 பொசிஷன். 5/2ங்கிறது 1.7 சம்திங் அப்ராக்சிமேட்டாக. அப்போ 1 அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏதோ சம்திங் உங்களுக்கு வேல்யூ இருக்க போது அந்த வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஜென்ரலாக காசோட மேக்ஸிமம் மினிமம் நம்ம பார்க்க சொல்லலை. இந்த இடத்துல இந்த கிவன் இன்டர்வல்ல காசோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன மினிமம் வேல்யூ என்னங்கிறத வச்சு தான் வந்து நமக்கு இந்த விஷயம் தேவைப்படுது. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு மினிமம் இஸ் நாட் ரெக்வயர்ட். சரிங்களா? அடுத்தது இப்போ யூசிங் மேக்ஸ்மன் ரூல் integral 0 to 1 under root 1 plus cos x dx
less than or equals and the maximum of the function times of b minus a. இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா under root 2 b value is 1 a value is 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், integral 0 to 1 under root 1 plus cos x dx is less than or equals 2. இதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏரியா அண்டர் அ கர்வ். நம்மளோட இன்டகிரேஷனோட மோட்டிவேஷனே வந்து நம்ம ஏரியா அண்டர் த கர்வ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ இந்த விஷயத்தில் ஏரியா பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஃபங்க்ஷன் நான் நெகட்டிவ்னா உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0. ஃபங்க்ஷனாக நீங்கள் பிளாட் பண்ணும்போது உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இட் ஹேஸ் டு லை இன் தி அப்பர் ஹாஃப் ஆஃப் த பிளேன். அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் பேசுகிறாங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இன்டகிரபிளாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் யுவர் இன்டகிரேஷன் வேல்யூ, அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். லெட் அஸ் கம்ப்யூட் integral a to b x dx and find the area a under y is equal to x over the interval, sorry, it is 0 to b over the interval where b is a positive quantity. இப்போ இது கொடுத்துருந்துருக்காங்க. இது நம்ம கிராஃபாக நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா y is equal to x அப்படிங்கிறது it is a straight line like this and it passes through origin, right? 0ங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும். ஸோ இந்த ஏரியா தான் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட்? இப்போ y is equal to b அப்படின்னு சொல்லியிருக்கங்காட்டி இந்த இது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி b, b. இப்போ டைரெக்டாக நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா half bh, பேஸோட லென்த்தும் b தான், ஹைட்டும் வந்து b தான். ஸோ அந்த இது யூஸ் பண்ணி we can directly find out the value of the area. That is also possible. இப்போ இந்த இடத்துல integral 0 to b like direct integration தெரிஞ்சவங்க நம்ம அதை வச்சு பண்ணுவோம். இல்லை அப்படின்னா வந்து we'll take the partitions, right? ஸோ இப்போ நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டெல்டா எக்ஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன், b minus 0 upon n which happens to be b upon n. சரிங்களா? அப்போது என்னுடைய பார்ட்டிஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி b upon n, 2b upon n, 3b upon n, இதே மாதிரி வந்து கடைசியாக n minus 1 b upon n, nb upon n வரும்போது that becomes b. இதுதான் என்னோட இது. சரிங்களா? இப்போது இந்த இதில் நான் லெஃப்ட் இதை வச்சு இது பண்ணுறேன் அப்படின்னா எல்பிஎஃப் போனேன் அப்படின்னா என்னோட லோவஸ்ட் என்னவாக இருக்க போகுது, இந்த 0 இந்த விஷயங்களில் தான் எனக்கு வரப்போகுது. சரிங்களா? ஸோ திஸ் வில் பி வாட் summation k runs from 1 to n minimum of f of x okay, let me write it as minimum of f of x over ik. so in the this is my i1. அடுத்து இது இந்த இன்டர்வல் பார்த்துட்டீங்க அப்படின்னா okay, my ik is what it is kb upon n comma k minus 1 times of b upon n comma kb upon n times of delta xk. இந்த இடத்துல delta xk equals delta x which is equals b upon n. யூனிஃபார்ம்லி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ஸோ this is going to be இந்த விஷயம் வந்து b upon n, this is independent of k, you can take it outside. ஸோ summation k runs from 1 to n. இப்போ kங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வரப்போகுது, k minus 1 times of b upon n. ஸோ இங்கே again இந்த b upon n independent of k, so you can take it outside. So b square upon n square summation k runs from 1 to n k minus 1.
0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n-1 வரைக்கும் இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் n-1 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ n-1 டைம்ஸ் ஆஃப் n/2 டைம்ஸ் ஆஃப் b ஸ்கொயர் அப்பான் n ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வரும். And when you take limit n approaches infinity to this LPF, உங்களுக்கு என்ன ஒரு n எடுத்து கேன்சல் பண்ணிட்டு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது you will get b square upon 2. Similarly, maximum value வச்சுட்டு you can calculate UPF. அதுலேயுமே உங்களுக்கு என்னதான் வரும் அப்படின்னா b square upon 2. So area under this curve is b square upon 2. இப்போ டேரெக்டாக இந்த half BH நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட பேஸ் என்னதான் b, height என்னது b. So it is going to be b square upon 2. So this is from the direct formula. நம்ம இங்க integration ஐடியா வச்சு கண்டுபிடிச்சப்போ அதே தான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்துல சப்போஸ் நம்மளுடைய கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா, a to b நான் பேச போறேன். இந்த இதுல எனக்கு ஏரியா வேணும் அப்படின்னா for the same okay actually for the same function we will talk. For the same function we are going to talk. So area of f of x equals x over the AB என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது, நான் forget about a இல்லாமல் 0 to b பார்த்தீங்க அப்படின்னா you will get b square upon 2. இந்த 0 to a மட்டும் பாருங்க, it is going to be a square upon 2. இப்போ இந்த b square upon 2ல இருந்து இந்த a square upon 2 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get the required area, right? This is the generalization. இப்போ நான் generalizationக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த விஷயத்துல here is my a and here is my b. So I need the area of this shaded region. இப்போ இங்க 0 to b பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, b square upon 2 வரப்போகுது. minus a to 0 தான் பார்த்தாகணும். ஸோ minus a to 0ன்னு பார்க்கும்போது you will get a square upon 2. இப்போ உங்களோட you need integral a to 0 f of x dx. இதோ நீங்க என்னன்னு எழுதிக்கலாம், integral minus 0 to a f of x dx மாற்றி எழுதலாங்களா. இந்த வேல்யூ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு a square upon 2ன்னு வரப்போகுது. this is done. Therefore this is a square upon 2. இங்கே சேம் இதுக்கு தான் நம்ம பண்ணியிருந்திருக்கோம். சரிங்களா, this is the ideology behind it to get this. அப்போ ஜெனரலைசேஷன் ஏரியா, இந்த ஒரு பர்டிகுலர் கர்வ் உடைய ஏரியா கால்குலேட் பண்ண போகுது. 0 to b ஆர்ஜின்ல இருந்து பாக்குறப்ப எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் கேட்டாங்க அப்படின்னாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். with the same ideology in integration, we are now turning our attention to average value. இப்போ average value அதாவது மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா this is the formula. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் √4 - x ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனுக்கு பேச போறோம். √4 - x ஸ்கொயர் நீங்க பிளாட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து இந்த செமி சர்க்கிள். சரிங்களா, அப்பர் செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 2. இதே வந்து மைனஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா லோவர் செமி சர்க்கிளா இருந்துருக்கு போகுது. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் ஃபைண்ட் தி ஏரியா. ஏரியா கால்குலேஷன் ஆஸ் யூஷுவல் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது, half times of pi r square. அதை யூஸ் பண்ணி இங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. that happens to be 2pi. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன்ங்கிறங்காட்டி இன்டெக்ரலை வச்சு உங்களால சொல்லிட முடியும், ஏரியாவை இன்டெக்ரலா எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியும். அதை வச்சு we express this thing. the average value என்ன ஏரியால இருந்து 1/b - a பண்ணிடுங்க. 1/b - a பண்ணும்போது just இந்த 1/b is what, 2 and a is -2. so 2 minus of -2 போது you get it to be 4. so 1/4 times of 2pi and these two gets cancelled and we are left with pi upon 2.
This completes the problem. Thank you.